ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இப்போது இந்த வராகி அம்மா இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கேன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு உனக்கே புரிகிறதல்லவா? ஆமேன் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு முக்கியமான, உனக்கு அவசியமான சில விஷயங்களை எல்லாம் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே நாளைக்கு ஒரு பெண்ணின் ரூபத்தில் நான் வந்து உன் வாழ்க்கையில் நீ நினச்ச விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். உனக்காக நான் வருவேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா? இப்பொழுதுதான் அதுக்கேற்ற நேரமும் காலமும் வந்திருக்கு. உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சிகளை கொடுக்க நான் தயாராயிட்டேன். இதுவரைக்கும் கண்ணீரை மட்டுமே பார்த்த உன் கண்களில் இப்போது நீ ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அற்புதங்களையும் பார்க்கும்படி நான் செய்கிறேன். ஒரு பெண்ணின் ரூபத்தில் நான் வந்து உனக்கு தேவையான மன ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து உனக்கு உதவி செஞ்சு நீ நிம்மதியாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழும்படி செய்ய போகிறேன். என் மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சிருக்க உன்னை எந்த விதத்திலும் நான் தோற்று போக விட மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. தாமதமான விஷயங்களையும் தள்ளிப்போன விஷயங்களையும் தாண்டி நீ நினைப்பதையெல்லாம் நானே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்குறேன். ஒவ்வொன்றாக இனி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும் என் செல்லமே. இப்போது தானே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் ஆரம்பமாயிருக்கு. இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரமே சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். இனிமேல் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ நிறைவாக நிம்மதியாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொடுக்க போகிறேன். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா கண்டிப்பாக எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகளே நடக்க ஆரம்பிச்சிடும். இனிமேதான் உன் வாழ்க்கையில் நீ உண்மையான மகிழ்ச்சியை பார்க்க போகிற. அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும் அளவுக்கு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகளையும் இந்த வராகி அம்மாவே உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். நீ தேடிய, நீ ஆசைப்பட்ட, நீ எதிர்பார்த்த அழகான வெற்றி வாழ்க்கையை உனக்கு கொடுத்து நீ சந்தோஷமாக வாழும்படியும் நான் செய்கிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இனிமேல் பல அற்புதங்கள் நிகழப்போகுது. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நானே இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ கற்பனை கூட செய்யாத வகையில் நான் உனக்கான உதவியை செஞ்சு நீ நினைச்சதையெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. என் பாதத்தில் நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கை முழு பொறுப்பையும் என் பாதத்தில் ஒப்படைச்ச உனக்காகவே இனி வெற்றி பாதைகள் தானாக திறக்கப் போகுது. பணத்தால் வாங்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்க தான் செய்யும். உன் வாழ்க்கையில் அப்படி எது உயர்ந்ததாக இருக்குன்னு யோசிச்சு அதை புரிஞ்சு நடந்துக்கோ. எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் எல்லா எதிர்மறையான சூழலிலும் கூட உன் மனசில் நீ நேர்மறையாக யோசிக்க பழகு. இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். உன் வாழ்வில் இருக்கும் போராட்டங்களை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்து உனக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுக்குறேன் என் செல்லமே. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்கி உனக்கான மகிழ்ச்சியும் கொடுக்க போகிறேன். நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வாழ்க்கையில் பயன்படுத்தி சரியாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. வாழ்க்கை எதை எப்படி சரி செய்யணும், எப்படி சமாளிக்கணுன்ற வித்தையை கற்றுக்கிட்டினாலே வாழ்க்கை வாழ்வது சுலபமாக இருக்கும் அல்லவா? காசு பணம் என்ன பெருசு? பணம் ஒருபோதும் நிம்மதியை கொடுக்காதுன்னு எந்த ஏழையும் சொல்ல மாட்டாங்க. பணக்காரங்கிட்ட காசு பணம் இருந்தும் நிம்மதி இல்லை. அதுக்காக நிம்மதியை தராத அந்த பணம் எனக்கு வேணாம்னு எந்த பணக்காரனும் சொல்ல தயாராக இல்லை. ஆக மொத்தத்தில் ஏழையோ பணக்காரனோ அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வதற்கும் அவனது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொள்ளவும் அவனுக்கு மரியாதை கிடைக்கவும் பணம் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது தானே. உன் வாழ்க்கையிலையும் உனக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்து செயல்படு. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படி மாற்ற முடியாது. நடப்பதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது தான் மன அமைதிக்கு முதல் படியாக இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். அப்படி நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சில விஷயங்களை கண்டுக்காமல் கடந்து போக தயாராகு.
எல்லாத்தையும் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் போய்விடும் அல்லவா? சில விஷயங்களை அதன் போக்கிலேயே ஏற்றுக்கவும் எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கணும். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு வாழ்க்கையில் தடுமாறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை சரியாக சமாளித்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராக இரு. எந்த புயல் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மன வலிமை உனக்குள்ளே இருக்கட்டும். ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் போது அவங்கள ரொம்ப செலவு செய்கிறவங்களா ஊதாரியாக வளர்க்கக்கூடாது. பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்கக்கூடாது. ஏன்னா மகனை செலவாளியாக வளர்த்தினா நாளைக்கு அவன் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்த திணறி போவான். குடும்பத்தை சரியாக கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் அவன் தவறான வழியில் தப்பான முடிவுகளை எடுக்கலாம். சின்ன பிள்ளைகளை, அதாவது உன்னுடைய செல்ல மகளுக்கு நீ எந்த கஷ்டமும் தெரியாமல் செல்லமாக வளர்க்கணும். வேலையே சொல்லக்கூடாது, கஷ்டத்தையே கொடுக்கக்கூடாது, திட்டவே கூடாதுன்னு நினச்சி வளர்த்தினா நாளைக்கு அவங்க பெருசாக வளரும்போது சின்ன சின்ன துயரத்தை கூட தாங்க முடியாமல் சமாளிக்க முடியாமல் மனசு செதஞ்சு போயிடுவா. அதனால தான் மகனுக்கு எப்போதும் பணத்தின் அருமையும் பெண்களை மதிக்க கற்றுக் கொடுக்கவும் மரியாதையாக நடத்தவும் கற்றுக்கொடு. பெண் பிள்ளைகளுக்கு மனசில் தைரியத்தையும் வலிமையும் கற்றுக்கொடு. இதுதான் நீ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான மிகப்பெரிய சொத்தாக இருக்கணும். மகளோ ஆசைப்பட்டதையெல்லாம் அப்படியே வாங்கி கொடுத்து அவங்கள செல்லமாக வளர்க்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை என் செல்லமே. நீ சின்ன வயசில் இருக்கும்போது நீ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சா? அது கிடைக்காம இருந்தாலும் கூட இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்க. அது கிடைக்காததால் தானே உன்னால் ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் எல்லாத்தையும் கூட தாங்கி சமாளித்து வாழ முடியுது. இப்போ புரியுதா? எல்லாமே கிடைச்சா மட்டும் வாழ்க்கை நிம்மதியாக அமைஞ்சிராது. எதுவுமே கிடைக்காம இருக்கிறதால மட்டும் வாழ்க்கையில் தோற்று போயிடவும் மாட்டேன். எதை எப்போ எப்படி உன் கைகளில் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறதையே புரிஞ்சுக்கிறீங்க. அது வரைக்கும் நல்லது கெட்டது எதுவும் தெரியாமல், எங்கே எப்படி பேசணும் எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தொலைச்சிடுறீங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழலாம்னு நினைக்கும்போது இந்த சமுதாயம் உனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நீ என்ன செய்ய போகிறன்னு நீ ஆசைப்பட்டதை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட உனக்கு உருவாகலாமே செல்லமே. அதனால தான் அந்தந்த வயசில் அந்தந்த சந்தோஷத்தை நீ அடைஞ்சிடு. யார் உன்னை அவமதித்தாலும் கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் உன்னை தாழ்த்தி பேசினாலும் தப்பாக பேசினாலும் ஆவேசம் அடையவோ சண்டை போடவோ மறுத்து பேசியோ உன்னை நிரூபிக்க நினைக்காது. நீ போகிற வழி சரின்னு உனக்கு தோணுச்சுன்னா, நீ உண்மையாக நேர்மையாக இருப்பேன்னு உன் மனசாட்சிக்கு தெரியும்னா உன் எண்ணம் போல நல்லதையே செஞ்சு நல்லபடியாக வாழ பழகு. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றால் போலவே இந்த வராகி அம்மா உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றேன். தவறான பாதைக்கு நீ போறியேன்னு உன்னை பெற்றவங்க குறை சொல்லும்போது உண்மை என்னன்றதை யோசித்து மாற்றிக்கோ. எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளுக்கு கெட்டதை சொல்லித்தர மாட்டாங்க. உன்னுடைய பெற்றோர்கள் உன்னை குறை சொல்கிறாங்க திட்டுறாங்கன்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் உன் நன்மைக்காக தான்றதை நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. உனக்கு நல்லதை சொல்லி கொடுத்து உன்னை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு உன்னை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறத அவங்க கடமையாக நினச்சி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடமையை சரியாக செய்யும்போது நல்லபடியாக வாழ்வதும் வளர்வதும் உன்னுடைய கடமை தான். இதே தான் நாளைக்கு உன் பிள்ளைகளின் கடமையும். பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் தானே நீ கஷ்டப்படுற. அது அவங்களுக்கு புரியும்படியாக அமைதியாக பொறுமையாக உட்கார வச்சு பேசு. அவங்க மனசு கேட்கும் சூழ்நிலையில் இருக்கும்போது, அமைதியான மனசில் இருக்கும்போது அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லு. கண்ணை மூடிட்டீனா உன் கால்கள் சரியான பாதையில் தான் போகுதான்னு உனக்கே சொல்ல முடியாது தானே. கண்ணை மூடிக்கிட்டு நீ நடந்தீனா கால் இடறி விழலாம், அல்லது எங்கேயாவது போய் நீ முட்டி மோதிக்கலாம். அப்படி இருக்கும்போது உன் கண்ணை மூடினாலே உனக்கு பாதை தெரியாத போது அடுத்தவங்க சொல்கிறத கண்மூடித்தனமாக அப்படியே நம்பி நீ எந்த விஷயத்தையும் தவறாக செய்ய வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அது சரியா தவறா, நம்ம வாழ்க்கைக்கு அது சரியாக வருமா வராதான்றதை நீ தான் யோசித்து செயல்படணும். உனக்கான வாழ்க்கையை மற்றவங்க போகிற பாதையிலேயே நீயும் பயணிக்காமல், மற்றவங்க சொல்கிறதையே கேட்டு அப்படியே வாழாமல் உனக்கான பாதையை தேர்ந்தெடுத்து பயணம் செய். இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு துணையாக இருந்து
உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன்னை தட்டி கழிக்க நினைக்கிறவங்களின் முன்பாக முட்டி மோதியாவது முன்னேறிடணும் என் செல்லமே. யாராவது உன்னை தட்டி விடணும், உன்னை கீழே தள்ளி விடணும்னு நினச்சாங்கன்னா அவங்க முன்னால் நீ வெட்டிக்கிட்டு விழுந்துடக்கூடாது. நீ நல்லபடியாக வாழ்ந்து அவங்க முன்னால் உயர்வாக ஜெயிச்சு காட்டணும். அடுத்தவங்க உன்னை ஏதோ சொன்னாங்கன்னா நீ தாழ்ந்து போகவோ தளர்ந்து போயிடவோ வேண்டாம். உன்னை குப்பை நினச்சி வீசினவங்க முன்பாக நீ கோபுரமாக உயர்ந்து வாழணும் என் செல்லமே. மனிதர்கள்னாலே வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகளும் எத்தனையோ ஏமாற்றங்களும் சொல்ல முடியாத வழிகளும் இருக்க தான் செய்யும். கேள்விக்கு பதிலில்லை, பதிலே இல்லாத கேள்விகளும் உனக்குள்ள இருக்கு. இத்தனையும் இருந்தாலும் இந்த வராகியம்மா உன்னை காப்பாத்திருவேன்ற நம்பிக்கையோடு தானே என்னை வணங்குகிறேன். கண்டிப்பா உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் கொடுத்து உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி உன் வாழ்க்கையையும் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். ஒவ்வொரு நாளையும் இனிமே நீ சந்தோஷமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற யதார்த்தத்தை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். ஏமாற்றங்கள் துரோகங்கள் எது வந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும். எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்த உனக்கு இப்போதைய சூழ்நிலை ஒன்றும் பெருசு கிடையாது. இதையும் தாண்டி நீ வாழ்க்கையை சந்தோஷமாக உயர்ந்த நிலைகளை வாழத்தான் போற. எந்த அளவுக்கு அமைதியாக பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். எந்த அளவுக்கு மனிதர்களிடம் ஒரு இடைவெளி விட்டு அன்பையும் பாசத்தையும் கொடுக்கிறாயோ அந்த அளவுக்கு அந்த இடைவெளியே உனக்கான மரியாதையை உருவாக்கும். அடுத்தவங்க மேலே பாசத்தை அள்ளி கட்டுனினா அவங்க உன்னை மரியாதை குறைவாக நடத்திடுவாங்க. எந்த அளவுக்கு குறைவான அளவான பாசத்தை காட்டுறியோ அந்த அளவுக்கு உன்னால் மன அமைதியோட நிம்மதியோட வாழ முடியும் என் செல்லமே. எல்லாத்துக்கும் ஆசைப்படாமல் எவ்வளவு குறைவாக ஆசைப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு நிம்மதி கிடைக்கும். அடுத்தவங்க சொல்கிறத அப்படியே காது கொடுத்து கேட்காம யோசித்து மனசுக்குள்ளே ஆராய்ஞ்சிக்கிட்டே எந்த அளவு வார்த்தைகளை குறைவாக பேசுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு பிடிச்ச மனிதர்களோட சிரித்து பேசு, உனக்கு பிடிக்காத மனிதர்களோட சிந்திச்சு பேசு. ஏன்னா சிரிப்புங்கிறது உறவை வளர்க்கும், சிந்தனைங்கிறது வாழ்க்கையை பாதுகாக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாக இருக்க பழகிக்கணும். சில இடங்களில் தேவையில்லாமல் கருத்து சொல்வதை விட கடந்து போகவே அதிக பக்குவம் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி நீ வாழ்க்கையில் எதையும் சாதிக்க போகிறதில்ல. உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்கள் பேசுகிற பேச்சுக்களையும் உன்னை பிடிக்காம மனிதர்கள் பேசுகிற பேச்சுக்களையும் அமைதியாக கடந்து போகக்கூடிய பக்குவமான பிள்ளையாக நீரு. சிலரை புத்தி கொண்ட சில மனிதர்கள் உன்கிட்ட வந்து எதையாவது வாக்குவாதம் செய்யும் போதும் வாதிடும் போதும் நீ பதில் பேசாதே என் செல்லமே. அதுக்கு பதிலாக அவங்க உன்கிட்ட வாக்குவாதம் செய்ய வரும்போது உன்னை உயர்த்துவதற்காக உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்காக நேரத்தை செலவிடு. உன் மதிப்பு தெரியாத மனிதர்களிடம், உன்னுடைய திறமையை புரிஞ்சுக்காத மனிதர்களிடம் நீ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாய் குறைச்சிச்சுன்னா சிங்கம் ஒருபோதும் பதில் பேசாது. அதே போல் தேவையற்ற மனிதர்களின் வார்த்தைகளை எல்லாம் நீ கண்டுக்காம உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத யோசி. சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் அதை தாண்டி உனக்கான சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே யாரும் உனக்காக உதவி செய்கிறதுக்கு கையை நீட்டவும் மாட்டாங்க, இனி வரைக்கும் நீட்டினதும் கிடையாது. உன்னை தவிர உனக்கு உதவி செய்ய என்னை தவிர வேறு யாரும் இங்கு இல்லைன்றதை புரிஞ்சுட்டு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை நீ தைரியமாக வாழ தயாராக இரு. இந்த வராகி அம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவேன்.